நெல்லை மானூர் சுற்று வட்டாரத்தில் பெயிண்ட் பயன்பாட்டால் நலிவடைந்து வந்த சுண்ணாம்பு உற்பத்தி தொழில் தற்போது சொத்து வரி உயர்வால் மேலும் மோசமடைந்திருப்பதாக ஆலை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மானூர், மதவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 60 சுண்ணாம்பு தயாரிப்பு ஆலைகள் செயல்பட்டு வந்தன. சுண்ணாம்பு பொடி தயாரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் இருந்து மரக்கரியை வாங்குகின்றனர். இதனை ஓமன் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சுண்ணாம்பு கற்களில் கலந்து கொள்கலன் உதவியுடன் வெப்பமூட்டி சுண்ணாம்பாக மாற்றுகின்றனர். இதுவே பின்னர் மூட்டைகளாக தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான். அந்த தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில் பார்த்துக்கிடுங்க. இதை முதல்ல கறியும் கல்லும் மிக்ஸ் பண்ணி அதை ஓலான்னு சொல்லி அதில் ஒரு நாள் ஃபுல்லாக சூடாக்கி திருப்பி அதை நாங்கள் மறுநாள் காலைல ரிமூவ் பண்ணி இங்கே எடுத்து திருப்பி அதை நீத்தி திருப்பி பேக் பண்ணி அனுப்புதோம். இங்குள்ள மக்கள் மட்டுமின்றி அருகிலுள்ள பகுதி மக்களும் புதிய வீடு கட்டியதும் வீடுகளுக்கு சுண்ணாம்பு அடிக்க இந்த ஆலைகளில் இருந்து சுண்ணாம்பு மூட்டைகளை வாங்கியே பயன்படுத்தி வந்தனர். தற்போது பெயிண்ட்களின் வரத்தால் மக்கள் சுண்ணாம்பு அடிப்பதை மறந்துவிட்டனர். இதன் காரணமாக சுண்ணாம்பு ஆலைகளின் எண்ணிக்கையும் அருகிவிட்டது. மைன்ஸ் இது பண்ணதுனால எங்களுடைய கல்கோரி பூரா நிப்பாட்டினதுனால நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கல் இறக்குமதி பண்ணி தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து கல் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் விலை உயர்வுனால ரொம்ப ஜாஸ்தியாகி பெயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்ததுனால எங்களுடைய தொழில் மேலும் சரிவடைஞ்சு போச்சு. இதை நம்பி கிட்டத்தட்ட இந்த ஒரு 5-6 கிராமத்தில் உள்ள மக்கள் ஒரு 2000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் தொழில் பாதிக்குது. இந்த சுமைகளுக்கிடையே மதவக்குறிச்சி ஊராட்சியில் சொத்து வரியும் 5 மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் ஆலையை மூடும் நிலைக்கே தள்ளப்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். எங்களுடைய பஞ்சாயத்திலிருந்து தீர்வு ரசீதை ₹1 இருந்ததை அதிகபட்சமாக ₹5 ப்ளஸ் சர்சார்ஜ் அது இதுன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே எங்களுக்கு ஏற்றிட்டாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்களால் தொழில் நலிவடைஞ்சதுனால எங்களால் இது பண்ண முடியல. நிறைய தொழில் நிப்பாட்டி குடோனுக்கு தான் வாடகை கொடுறோம். சுண்ணாம்பு ஆலையை தங்களால் நடத்த முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசு தலையிட்டு சொத்து வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக நெல்லை மண்டல செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.